உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவளை நான் கல்யாணம் பண்ணதுக்காக இவ இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இனிமே இவ இந்த வீட்லயே இருக்க வேண்டாம். டேய் சீனு, என்னடா பேசிட்டு இருக்க நீ? அப்போ உன் பொண்டாட்டி அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னைக்கு வரைக்கும் அவ எந்த இடத்துல அப்படி நடந்துகிட்டே இல்ல. என் பேச்சு அவ மதிச்சதே இல்ல. அவளால எங்க எல்லார் வாழ்க்கையும் கெட்டு போகுது. இனிமே ஒரு நிமிஷம் கூட அவ இந்த வீட்ல இருக்க கூடாதுப்பா. டேய், உனக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த குடும்பம் பழைய மாதிரி நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இதுதான்ப்பா. டேய் ஏ மாயா, வீட்டை விட்டு வெளியே போடி. சீனு, போடி வெளியே. சீனு, என்னடா பேசிட்டு இருக்க நீ? இல்ல அத்தை, எல்லா பிரச்சனையும் இவளாலதான். இவ இங்க இருந்து போயே ஆகணும். முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத சீனு. மாயாவாலதான் இன்னும் இந்த குடும்பமே நல்லா இருக்கு. அண்ணி, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? இவளாலதான் இந்த குடும்பம் நாசமா போயிட்டு இருக்கு. இப்பதான் என் புள்ள சரியான முடிவு எடுத்திருக்கான். ஏய், வாயை மூடு. நீதான் அவனை ஏத்தி விட்டுட்டு இருந்தியா? டேய் சீனு, இந்த பேச்ச கேட்டாலாம் ஆடாத நீ. இது நானா எடுத்த முடிவுதான். இவ இங்க இருக்கிற வரைக்கும் தினம் ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். டேய் சீனு, அறிவில்லாம பேசாதடா. மாயா மாதிரி ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில வந்ததுக்கு நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். உன் வாழ்க்கைய நீயே தொலைச்சிடாத சீனு. ஐயோ அத்தை, இந்த குடும்பத்துக்கு எப்பவும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க. நீங்களே இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த குடும்பத்துக்கே அவ செய்யறது தப்புன்னு தெரியுது. நீங்க மட்டும் ஏன் அத்தை அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? டேய், உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி அவ நல்லவளா தெரியுறா? டேய், குடும்பத்தை விட தங்கச்சி பொண்ணு முக்கியமாயிட்டா சீனு. அந்த பாசம் அவ கண்ணை மறைக்குது. உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் அத்தை. ஆனா நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ உங்களை என்னெல்லாமோ சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. இவளை நம்பாதீங்க. ஐயோ, நீ என் கழுத்துல தாலியும் கட்டிட்டு இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இப்ப வெளியில போன்னு சொன்னா நான் சரின்னு தலையாட்டிட்டு அப்படியே கிளம்பி போணுமா? நான் உனக்கு கொடுத்த 40 லட்சத்தை கூட நான் இப்பவே வெளியே போறேன். ஏய், என்ன நீ புதுசு புதுசா கதை சொல்லிட்டு இருக்க? நீ அவனுக்கு பணம் கொடுத்தியா? அதான் அத உண்மை. நான் காசு கொடுத்திருக்கேன். இல்லன்னு அவனை சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஏய் பத்மா, என் மருமக சொல்றது உண்மைதான். அது எனக்கு தெரியும். உன் புள்ள மாயா கொடுத்த காசுல தான் அந்த கடையே ஆரம்பிச்சான். காதலிச்சவனுக்காக பணத்தை கொடுத்தா இப்ப அவனே வேண்டான்னு சொல்லும் போது அப்ப பணத்தை கேட்க தானே செய்வா? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? பாத்தியாடா சீனு, அவளுக்கு உன் மேல காதல் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இவளுக்கு இருந்திருந்தா கொடுத்த காசை திருப்பி கேட்பாளா? டேய், இவகிட்ட ஏன்டா போய் காசை வாங்கி தொலைச்ச? அத்தை, இப்ப நான் வெளியில போகணும்னா இவங்கிட்ட என் காசை திரும்ப கொடுக்க சொல்லுங்க. அண்ணே, பாத்தீங்களாண்ணே, இப்ப இவ உண்மையான முகம் வெளியில தெரிஞ்சிருச்சு பாருங்க. எப்படி பணத்தை கேட்டுட்டு நிக்கிறா. சீனு, அவ பணத்தை முதல்ல அவகிட்ட தூக்கி போடு. போகட்டும் அவ. தங்கச்சி, 40 லட்சத்துக்கு அவன் எங்க போவான்? இப்பதான் கடை ஓரளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. பணத்துக்கு எங்க பிறந்துமா? ஏய் மாயா, பணம் எல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி. பணம் கொடுக்கலனா நான் இங்க இருந்து போக மாட்டேன்.
ஆ அப்படியே என்ன போக சொன்னாலும் பஞ்சாயத்தை கூட்டுவேன். பஞ்சாயத்து தலைவரா பெரியப்பா தான் இருப்பாரு. அவர்கிட்ட நியாயம் என்னன்னு கேட்பேன். வாவ் வாட் அ லாக். மருமகளே உன் கண்டிஷன் சூப்பர். ஏய் இப்ப என்ன உனக்கு பணம் தானே வேணும்? எங்க அண்ணன் சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அத வாங்கி கொடுக்கறேன். வாங்கிட்டு இங்கிருந்து போய்கிட்டே இரு. அண்ணா அவ கேட்ட பணத்தை கொடுங்கண்ணே, அவ மூஞ்சில வீசி எறியறேன். சீனு, கடைசியா நீ காசு இல்லைன்னு பெரியப்பா கிட்ட தான் வந்து கேப்பன்னு தெரியும். ஏதோ ரோஷமா வீட்டு விட்டு வெளியே போன்னு சொன்ன. இதுதான் ஒரு ரோஷமா? ஏய் நீ முதல்ல வாய மூடுறி. அண்ணா நீங்க பணத்தை கொடுங்கண்ணே. வேண்டாம் மாமா, நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். டேய் ஏன்டா இப்படி சொல்ற? இல்லம்மா, இது என்னோட தன்மான பிரச்சனை. அவளுக்கு தேவை பணம் தானே. அவ சொன்னது உண்மைதான். அவகிட்ட இருந்து நான் காசு வாங்கியிருக்கேன். நான் சம்பாரிச்சு 40 லட்சம் பணத்தை அவகிட்ட கொடுக்குறேன். அந்த செகண்டே அவளை நான் வெளியே அனுப்புறேன். ஆ டேய் என்னடா சொல்ற? அப்ப அது வரைக்கும் இவ இங்கதான் இருக்கணுமா? அம்மா, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்லடா, அப்படியெல்லாம் இல்லடா. நான் சம்பாரிச்சா அவ பணத்தை கொடுத்துறேன். அது வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும். இதுக்கு மேல எல்லாம் தள்ள முடியாதுப்பா. அங்க இடிச்சுக்குவேன். சீனு, ஏய், என்ன விளையாடிட்டு இருக்கியா? போ அப்படி. ஏன் நான் உன் பக்கத்துல வந்தா என்ன தப்பா? ஒழுங்கா போயிடு, கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. நான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். அதான் பேச வேண்டியதெல்லாம் அங்கே பேசிட்டேல. நீ யாருங்கிறத நான் இன்னைக்குதான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இங்க இருக்க. இப்ப வெளியே போக சொன்ன உடனே பணத்தை கேட்டு லாக் பண்ற. நீதான் வெளியில போன்னு சொன்ன. அதான் சும்மா இப்படி ஒரு பால் போட்டு பார்த்தேன். இப்பவும் சொல்றேன், எனக்கு பணம்லாம் நீ ஒன்னும் தர வேண்டாம். அதுக்கு பதிலா வேற ஒரு டீல் வச்சுக்கலாமா? பெருசா ஒன்னும் பண்ண வேண்டாம். ஒரு கிஸ் கொடு போதும். அப்படி கொடுத்தா வெளியில போறது பத்தி யோசிக்கிறேன். என்ன கொடு பார்க்கலாம். ஏய் சீ. உன்னை ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.